கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆமேன். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக தியானித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் அல்லது சொந்த பந்தங்களோடு நம் குடும்பத்திலோ நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுகிற வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்பார். அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய வார்த்தைகளை அவருடைய ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்திலே நாம் வீணானதை குறித்து பேசி நம்மளுடைய வாழ்நாட்களை செலவு செய்வதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் அன்பிலும் கொடுப்பதிலும் தாங்குவதிலும் தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பயப்படுறவங்களாக இருக்கணும். அதே போல் நாம் ஒருவரோடு ஒரு பேசும் பொழுது அதை கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம எந்த வார்த்தையை பேசினாலும் கர்த்தர் நம்மளோடு கூட கவனித்து பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிதானித்து ஒருவரோடு ஒருவர் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல மதியான வேளையிலும் உம்முடைய வார்த்தையை பேசும்படி அந்த வார்த்தையின் ஆண்டவரே அப்பா தெளிவை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இந்த நாளிலும் நீர் நாங்கள் பேசுகிற வார்த்தையை கவனித்து பார்ப்பது மாத்திரமல்லாமல் அதை ஆண்டவரே நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தேவா, அதற்காக நன்றி. நாங்கள் ஐக்கியப்பட உதவி